இவங்களை லவ் பண்றது வந்து ஒரு ஏலியன், ஒரு வேற்று கிரக வாசியை லவ் பண்ற மாதிரி ஒரு இது வரும். ஏன்னா இவங்க திங்கிங் எல்லாமே கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். 1-to-1 பக்தி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான, எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான, எல்லாரும் லைஃப்ல ஒரு விஷயத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் வந்து இப்ப நான் வந்து பேச வந்திருக்கேன். பொதுவா பிப்ரவரி மந்த் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து யோசிக்க கூடிய ஒரு விஷயம் வந்து காதலர் தினம். பிப்ரவரி 14th அப்படின்னாலே வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றது. ஏன்னா எல்லாத்தோட அன்பும் எல்லா நாட்களிலும் இருந்தாலும் கூட இந்த ஒரு நாள் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்பெஷலான தினம் வந்து பிப்ரவரி 14. நம்மளோட ராசிப்படி இந்த காலகட்டத்துல லவ் சக்சஸ் ஆகுமா இல்ல பிரேக்கப் ஆகுமா? ஒரு சில பேர் வந்து லவ் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்லாமே இருந்து மொரட்டு சிங்கிளா இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து லவ் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு கேப்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீட்ல இருப்பாங்க. சோ நம்மளுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்துல, இந்த வருஷத்துல, இந்த பிப்ரவரி 14th எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். எல்லா நாளுமே ஒரு காதலர் தினம் தான். ஒரு நல்ல காதலை வாழ வைக்கிறதுக்கு வந்து என்னன்னா அவங்களுடைய 2 பேர்த்தோட அன்பும் அது வந்து கரெக்டா அமைந்தா அந்த காதலர் தினம் எல்லா நாளுமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ மேஷம் முதல் மீனம் வரை இந்த காலகட்டத்துல காதலர் தினத்திற்கும் நாட் ஒன்லி ஃபார் லவர், அம்மா அப்பாவோட அன்பு, ஃப்ரெண்ட்ஸோட அன்பு, மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களோட காதல் வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணலாம், இவங்க என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பொதுவா மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க எப்படி அப்படின்னா எப்பவுமே எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே வந்து ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் போடுறோம், இந்த பிளான் வந்து அந்த ஃபியூச்சருக்கு ஒரு 10 மடங்கா இருக்குமா, 50 மடங்கா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. பொதுவா இவங்க வந்து காதலர் தினத்தப்போ அவங்களுடைய காதலர் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிகாஸ் இவங்களுக்கு லவ்வை விட அவங்களோட கரியர் ரொம்ப முக்கியமா நினைப்பாங்க. காதல் 100% இவங்களுக்கு முக்கியமா இருந்தாலும் கல்யாணத்துலதான் போய் முடிப்பாங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸா லவ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி இவங்க. ஒரு கோபம் இருக்கும், ஒரு அனுதாபம் இருக்கும், அதே மாதிரி வந்து ஒரு ஆதிக்கம் இருக்கும் இவங்க கிட்ட. ஏன்னா இவங்க கிட்ட நீங்க லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் பிளானை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வெளியே போறது, சினிமாக்கு போறது அதெல்லாம் செகண்டரி உங்களுக்கு. ஓகே, நம்ம லவ் பண்ண போறோம், நீ என்ன சம்பளம் வாங்குற, இந்த சம்பளத்தை வச்சு எப்படி எல்லாம் சீட்டு போடலாம், நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிற பட்ஜெட் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. லவ் இப்பதான் சொல்ல போயிருப்பீங்க, ஆனா அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு பட்ஜெட் லிஸ்ட போட்டு உங்க முன்னாடி வந்து நிப்பாங்க. அப்ப இவங்க கிட்ட போய் நீங்க லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது வாயே நம்ம சினிமாக்கு போலாம், வாயே நம்ம ஹோட்டல் போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க கூட்டிட்டு வேணாலும் போங்க. அங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பேச்சு வந்து மகர ராசிக்காரங்க லக்னக்காரங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இவங்க கிட்ட நீங்க ஏதாவது கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரீசனபிள் கிஃப்டா எதிர்பார்ப்பாங்க. இந்த ரோஸ், அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத கிஃப்ட் எல்லாம் இவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதானா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ ஃபியூச்சரை இவ்வளவு பணத்தை வந்து ஏன் இப்படி வேஸ்ட் பண்ண, இதுக்கு பதிலா நீ வந்து எனக்கு வந்து ஒரு லேப்டாப் பேக் வாங்கி கொடுக்கலாம், ஓகே ஒரு இன்வெஸ்ட் ஒரு தங்க நகைக்கு ஒரு சீட்டு போடலாம், இந்த மாதிரி போயிடுவாங்க அவங்க. ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணணும், இவங்களோட அன்பை நீங்க வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அழகா ஒரு நகை சீட்டோ அடுத்ததான் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி ஒரு 20,000 உனக்கு வந்து ஒரு மினிமமா ஒரு அமௌண்ட் இல்ல மேக்சிமம் ஆஃப் அமௌண்ட் இவங்க கிட்ட போய் கொடுக்கணும். நீங்க இவங்க கிட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உன்னோட காதலர் தினத்தோட கிஃப்ட்ன்னு சொன்னீங்கன்னா ஆன் ஸ்பாட்ல அது ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்டா இருக்கும் மகர ராசி லக்னக்காரர்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஃபியூச்சரை பத்தின யோசனை தான். ஒரு குழந்தைகள் வந்ததுன்னா அந்த குழந்தைங்களோட படிப்பை இப்பவே யோசிச்சு வச்சு அதுக்கான பணத்தை சேர்த்து வைக்க சொல்லுவாங்க. அவங்களும் கரெக்டா இருப்பாங்க, உங்களையும் அதே மாதிரி ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. சோ இந்த வருடம் இவங்க கிட்ட நீங்க உங்களோட லவ் ப்ரொபோஸ் பண்ணி உங்களுடைய லைஃபை சாதிக்கணும் அப்படின்னா அழகா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க அவங்க கிட்ட எடுத்து போய் கிஃப்டா கொடுத்தீங்க அப்படின்னா 100% லவ் சக்சஸ். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்களோட இந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ண, இவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்க இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பர்சன். இவங்க திங்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க ஒரு பிளான் போடுறீங்க, பிளான் போட்டு நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போடலாம், ஓகே நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னாலாம் இவங்க வந்து நீங்க
கிட்ட பிளான் போட்டீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகா உங்களை கூட்டிட்டு ஒரு பீச் சைட்ல போய் உட்காந்துருவாங்க உங்க கூட. நீ வந்து எதுவுமே பேசாத, இந்த அலையை மட்டும் கவனி, இது பேசு நம்ம கிட்ட அப்படிம்பாங்க. நீங்க அப்படியே அவங்க அப்படியே டிபிக்கலா பாக்கலாம், என்னது இது இப்படி எல்லாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா கும்பராசிக்காரங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க தாட் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன், இவங்களை லவ் பண்றது வந்து ஒரு ஏலியன், ஒரு வேற்று கிரக வாசியை லவ் பண்ற மாதிரி ஒரு இது வரும். ஏன்னா இவங்க திங்கிங் எல்லாமே கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. இவங்க கிட்ட போய் நீங்க எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. அதே மாதிரி ஏதாவது ரொமான்டிக்கா பேசுனீங்க அப்படின்னா இவங்க போய் ஏன் இப்படி பேசுறேன், எதுக்கு இப்படி பேசுறேன்னு பயந்துருவாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்களோட தாட் என்ன, இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே அந்த விஷயத்த அங்க வந்து யோசிக்கிறத விட அதை பிரம்மாண்டமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமா வந்து இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு லாஜிக்கல், ஒரு எத்திக்கல் இதெல்லாமே சொல்லலாம் அவங்க கிட்ட. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து எங்கேயாவது போலான்னா பீச் சைட்ல உட்காந்து அந்த அமைதியா உட்காந்து ஒரு 6 மணி நேரமா அதே இடத்துல உட்காந்து அந்த அலையை மட்டுமே ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு மனநிலைமை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காதலர் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர் அப்படின்னு ஆப்போசிட்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது எடுத்துக்கவே முடியாது, கோவப்படுவீங்க. அப்போ இந்த மாதிரியான பர்சன்ஸை நீங்க வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணணும். அப்பதான் வந்து இவங்க அந்த லவ் அக்செப்ட் பண்ணுவாங்க, லைஃப கொண்டுட்டு போவாங்க. அப்படி இல்லாட்டி உங்களை மாத்திடுவாங்க. நீ என்னதான் கோவப்பட்டாலும் கடைசி இவகிட்ட அமைதியா போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு இவங்களோட விஷயத்துக்கு எல்லாம் நீங்க கொண்டுட்டு போயிடுவீங்க. சோ கும்ப ராசிக்காரங்க லக்னக்காரங்களோட காதல் வாழ்க்கையில நீங்க வந்து அமைதியா டிஃப்ரெண்டா ஒரு எத்திக்கல் அன்எத்திக்கல் டிஃப்ரெண்டான ஒரு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் அந்த லவ் அக்செப்ட் பண்ற இடத்துல அவங்க கொண்டுட்டு வந்துருவாங்க. சோ இந்த காரியத்தை நீங்க சக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஐடியாலஜி எல்லாம் நீங்க கொண்டுட்டு போங்க, காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களோட காதல் வாழ்க்கை இந்த February 14 எப்படி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணி இவங்களை ரொம்ப அட்ராக்டிவா கொண்டுட்டு போலாம் அப்படின்னா சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா மீன ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து கனவு உலகத்திலே மிதந்துட்டே இருப்பீங்க. நீங்க போய் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு படம் பார்க்க போறாங்க அப்படின்னா அந்த படத்தோட கேரக்டராவே மாறி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு லவ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கற்பனை உலகத்துக்கு கனவு உலகத்துக்கு போயிடுவாங்க. இவங்களோட கண் பார்வை அந்த காதலை வந்து அழகா பிரதிபலிக்கும். இவங்க கிட்ட போய் லவ் ப்ரொபோஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த கண்கள் மூலியமாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட நீங்க வந்து எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. நீங்க பேசிக்கா ஒரு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து நான் ஒரு பெருசா லவ் பண்றேன்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க. இவங்க ஆக்சுவலா கொஞ்சம் சீக்கிரமா ஏமாத்திடலாம், ஆனா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும், கொஞ்சம் எமோஷனலாவும் இருப்பாங்க. அப்போ இவங்க கிட்ட வந்து புத்திசாலித்தனமா அவங்களோட பார்ட்னர் வந்து நடந்துக்குவாங்க. நீ ரொம்ப ஒரு தேவதையா இருக்க என் வாழ்க்கையில. அப்ப இந்த மாதிரி எல்லாமே ஒரு மிகைப்படுத்தி பேசும்போது அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆவாங்க அந்த வார்த்தையில. அப்ப அந்த தேவதையாவே போய் வானத்துல பறந்துட்டு இருப்பாங்க. உடனே அந்த கற்பனை திறன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும் மீன ராசி மற்றும் லக்னக்காரங்க. அதே மாதிரி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நீ தேவதை மாதிரி இருக்கேன்னு சொன்னா இன்னைக்கே நீ அதை சொல்ல மாட்டேன்றங்கிற கேள்வியும் அவங்க கேட்பாங்க. அப்ப என்ன அப்படின்னு இவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதே மாதிரி லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது சின்னதா ஒரு விஷயம் நீங்க கிஃப்ட் கொடுத்தாலும் அதை வந்து ஒரு ரோஸ் கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு ஒரு கவிதையே உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கா எனக்கா எனக்கான்னு அந்த விஷயத்த அவ்வளோ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுது அதை வந்து உங்களை வந்து ஒரு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி நான் இதுதானே கிஃப்டா கொடுத்தேன் அதுக்கே இவ்வளவு ரியாக்ட் பண்றாளே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலிங்கா இருக்கும். சோ மீன ராசிக்காரங்க லக்னக்காரங்களை பொதுவாவே நீங்க லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவங்கள வந்து அழகா மிகைப்படுத்தி பேசி நீ இல்லன்னு என் வாழ்க்கையில என் அம்மா மாதிரியான ஒரு பொண்ண என் அப்பா மாதிரியான ஒரு பையன் நீ வந்து என்ன ரொம்ப தாங்குற அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே அவங்க ஆஃப் உடனே இந்த லவ் சக்சஸ் பண்ணி அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு உங்க லைஃபே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுடைய லவ் சக்சஸ். ஓகே, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுடைய லவ்வரோட பேரு கிரஷோட பேரு நீங்க என்ன ராசி அப்படிங்கறத நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.